ஓம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கங்கள். மற்றொரு வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு புலர்ந்திருக்கக்கூடிய பொழுதானது அனைவரது வாழ்விலும் இன்பமும் மகிழ்ச்சியும் உடைய நல்லதோர் பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதோடு இன்றைய தினத்திலேயே பல்வேறு சுப காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் சொந்தங்கள் யாவருக்கும் ஓம் தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்களையும் கூறிவிட்டு இன்றைய நாளினுடைய முதற் பகுதியான இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் ஓம் டிவியின் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன். அந்த வகையிலே இன்றைய நாளானது மாசி மாதம் புதன்கிழமை 25/2/2026 தமிழுக்கு விசுவாவசு வருடம் மாசி மாதம் 13ஆம் நாள். அந்த வகையிலே இன்றைய நாளினுடைய நல்ல நேரங்களாக இன்று காலை 9:30 தொடக்கம் 10:30 வரை, பின் மாலை 4:30 தொடக்கம் 5:30 மணி வரை, அடுத்து ராகு காலமாக இன்று மதியம் 12 மணி தொடக்கம் 1:30 மணி வரை, ஏமகண்டமாக இன்று காலை 7:30 மணி தொடக்கம் 9 மணி வரை, அடுத்து சூரியோதயமாக இன்று காலை 6:30 மணி காணப்படுகின்றது. திதியாக இன்று அதிகாலை 4:10 வரை அஷ்டமி திதியும் பின்பு நவமி திதியும் நிலவுகிறது. நட்சத்திரங்களாக இன்று பிற்பகல் 2:08 வரை ரோஹிணி நட்சத்திரமும் பின்பு மிருகசீரிட நட்சத்திரமும் நிலவுகிறது. அடுத்து சந்திராஷ்டம நட்சத்திரங்களாக இன்று பிற்பகல் 2:08 வரை சுவாதி நட்சத்திரமும் பின்பு விசாக நட்சத்திரமும் நிலவுகிறது. சுவாதி மற்றும் விசாக நட்சத்திரத்தில் உள்ளோர் செய்கருமங்கள் யாவற்றிலும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயலாற்றல் சிறப்பு. எனவே நேர்களே, இவைதான் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதிகள் ஆகும். தொடர்ந்து வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியான இன்றைய நாளிற்குரிய நற்சிந்தனை பகுதியை பார்க்கலாம். ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் மாசி மாதம் 13ஆம் நாள் 25/2/2026 புதன்கிழமை இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து, பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கியவருடைய அன்பையும் ஆசையையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாள் தான். இன்று புதவாரம் என்கின்ற புதன்கிழமை பல்வேறு சிறப்புகள் கொண்டது. இந்த புத வாரத்திலே நாம் சுபகாரியங்கள் செய்கின்ற பொழுது எல்லா விதமான சிறப்பும் கிடைக்குமாம். ஒரு நல்ல காரியங்களை தொடங்குவதற்கு, ஒரு திருமண பேச்சுக்கால் ஆரம்பிப்பதற்கு, திருமணத்தை நடத்துவதற்கு, ஒரு ஆலயத்திலே கும்பாபிஷேகம் செய்வதற்கு, நாம் ஒரு வெளிநாட்டு பயணம் செல்வதற்கு இந்த புதன்கிழமை அமைந்தால் அதை போல ஒரு சிறப்பு வேறு எதுவும் கிடையாது. அபரிமிதமான சக்தி கொண்டது இந்த கிழமைகளுக்குள்ளே புதன்கிழமை. அவ்வாறு இந்த புதன்கிழமையிலே நாமும் இறை வழிபாடுகளை செய்வதோடு இப்பொழுது பல்வேறு ஆலயங்களில் மாசி மகத்தை முன்னிட்டு மகோற்சவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அவ்வாறு ஆலய உற்சவங்களுக்கு நாம் செல்லுகின்ற பொழுது நமது சமய கலாச்சார பண்பாட்டு விழுமியங்களை அடுத்த சந்ததிக்கு எடுத்து கூறுகின்ற வகையிலே கலாச்சார உடைகளோடு ஆலயங்களுக்கு செல்ல வேண்டும். தாய்மார்கள், குறிப்பாக இளம்பெய்து பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் தலைவிரி கோலத்தோடு ஆலயங்களுக்கு செல்லக்கூடாது. அது தரித்திரம், அது அபசகுனத்தை குறைக்கும். இப்போ அது ஒரு கலாச்சாரமாக போயிட்டுது, அது ஒரு நாகரிகம், அது ஒரு ஸ்டைலாக மாறி தலைவிரி கோலத்தோடு தான் கல்யாண வீட்டிலையும் இருக்கிறோம், தலைவிரி கோலத்தோடு தான் கோயிலுக்கும் போகிறது, தலைவிரி கோலத்தோடு இங்கே ஒன்றாலும் போகிறது. தலைவிரி கோலம் என்பது அபசகுனத்தை குறிக்கும். ஆலய வழிபாட்டுக்கு ஆகாது. நீங்கள் எத்தனை முறைவே சாமி கும்பிட்டாலும் ஒரு பலனும் கிடைக்காது. சாமி திரும்பி பார்க்க மாட்டார்.
தலைவாரி பின்னி கட்டி பூச்சூடி செல்லுகின்றவர்களுக்கு தான் இறையருள் கிடைக்கும். ஆழ்பாதி ஆடை பாதி. நம்முடைய ஆடை, உடுத்துகின்ற ஆடை, கலாச்சார உடைகள், பண்பாட்டு விழுமியங்களை பாதுகாக்கின்ற வகையிலே தலைவாரி பூச்சூடி செல்ல வேண்டும். இவ்வாறு தலைவிரி கோலத்தோடு ஆலய வழிபாட்டுக்கு செல்லாதீர்கள், அது உங்களுக்கு பாவத்தை தந்துவிடும், நீங்கள் பாவத்தை சேர்க்கிறீர்கள் என்ற எண்ணம் ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும். இதை பெற்றோர்கள் கவனம் எடுக்க வேண்டும். பெற்றோர்கள் கலாச்சார உடைகளோடு ஆலயங்களுக்கு சென்றால் பிள்ளைகளும் அப்பா அம்மா இப்படி போகிறார்கள், அப்பா கோயிலுக்கு போகும்போது வேட்டியோடு போகிறார், நானும் வேட்டியோடு போகணும்னு ஆசை வரும். இது அப்பா கலிசான் போட்டு கொண்டு போகிறது, அப்பா சாரங்கட்டி கொண்டு போகிறது, டிஷர்ட்டை போட்டுக்கொண்டு கோவிலுக்கு போனால் அது கோவில் வழிபாடு இல்லை. ஆலயங்களுக்கு செல்லுகின்ற பொழுது, ஆலயம் என்பது சகலயம் ஆலயம், ஆன்மாக்கள் இறைவனோடு லயப்படுகின்ற இடம். அங்கு நாம் புனிதராக தூய்மை மனதோடு நல்ல எண்ணங்களோடு பிரார்த்தனை செய்கின்ற வகையிலே ஆலயங்களில் செல்ல வேண்டும். வெள்ளை வேட்டி சால்வை அணிந்து ஆண்கள் செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் அதை பார்த்து பிள்ளைகளும் அடுத்த தலைமுறை அவர்களும் அந்த வழியிலே வரக்கூடியதாக இருக்கும். அதேபோல் தாய்மார்களும் நாகரிக உடைகளை தவிர்த்து இந்த தலைவிரி கோலமாக செல்லுவதை தவிர்த்து நம்முடைய பண்பாட்டு கலாச்சாரங்களை பேணி பாதுகாக்கின்ற வேளையிலே தலை பின்னி கட்டி பூச்சூடி ஆலய வழிபாடுகளுக்கு செல்லுங்கள். இறையருள் நிச்சயமாக நமக்கெல்லாம் கிடைத்து வாழ்வில் உயர்வுகளெல்லாம் பெறுகின்ற வகையிலே அமையக்கூடியது. இப்பொழுது இந்த பல்வேறு ஆலயங்கள் நடைபெறுகின்ற மாசிமக மோட்சங்கள் செல்லுகின்றவர்கள் வெறுங்கையோடு கோயிலுக்கு போகாதீங்க. சுவாமிக்கு அர்ச்சனைக்கு உங்களுடைய வீட்டிலே, வளவிலே, தோட்டத்திலே, பக்கத்து வேலியிலே இருக்கிற பூக்களை எடுத்து கழுவி கொண்டு போய் கோயிலுக்கு கொடுங்கள். செல்வங்களையெல்லாம் சிறப்பாக தரக்கூடியது, வேண்டும் மரமெல்லாம் தரக்கூடிய வகையிலே அம்பாளுடைய அனுகிரகம் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். அம்பாளை வழிபாடு செய்து பிரார்த்தனை செய்து இவ்வாறு மலர்கள் கொண்டு சென்று வழிபாடு செய்கின்றவர்களுக்கு தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே என்று அபிராமி பற்றருடைய வாக்கு கிணங்க நாமும் இறை வழிபாட்டில் ஈடுபட்டு இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருவிடம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து. இன்றைய நாளிற்குரிய சைவ சமய நற்சிந்தனை பகுதியை அருமையாக வழங்கிய ஆன்மீக அருள்ஜோதி ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் ஐயா அவர்களுக்கு மனம் கணித நன்றிகள். தொடர்ந்தும் நிகழ்ச்சியில் இன்றைய நாளிற்குரிய 12 ராசிகளுக்குமான ராசி பலன்களை பார்க்கலாம். ஓம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் 25/2/2026. மேடராசி, அஸ்வினி, பரணி, கார்த்திகை ஒன்று கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சற்று சிரமங்கள் இருக்கும். எடுக்கின்ற முயற்சிகளிலே இழுபறிகள் தடைகள் இருக்கும். காரியங்களிலே மந்த நிலை இருக்கும். அதற்கேற்ப பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும். இடபராசி, கார்த்திகை 2, 3, 4, ரோகிணி, மிருகசிடம் 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சற்று அலைச்சல் நிலைகள் இருக்கும். எடுக்கின்ற முயற்சிகளிலே தடைகள் இருக்கும். எதிர்பாராத நன்மைகள் இருக்கும். அதற்கேற்ப செயல்பட்டு வெற்றிகளை காணலாம். மிதுனராசி, மிருகசீரிடம் 3, 4, திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே அனுகூலங்கள் உண்டு, நன்மைகள் உண்டு. உறவினர் மூலம் எதிர்பாராத சிறப்புகள் அமையும். கடகராசி, புனர்பூசம் 4, பூசம், ஆயில்யம் கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் மேன்மையும் நன்மையும் தரும். தொழில் சார்ந்த முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். சிம்மராசி, மகம், பூரம், உத்தரம் கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சற்று அலைச்சல் நிலைகள் இருக்கும். காரியங்களில் இழுபறிகள் இருக்கும்.
தடைகள் இருக்கும், நிதானத்தோடு செயல்பட வேண்டும். கன்னிராசி உத்தரம் 2, 3, 4, அத்தம், சித்திரை 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே தெய்வ அனுகூலம் உண்டு. குலதெய்வ வழிபாடு சிறப்பை தரும். எதிர்பாராத நன்மைகள் இருக்கும். அதற்கேற்ப வெற்றிகளை காணலாம். துலாம் ராசி சித்திரை 3, 4, சுவாதி, விசாகம் 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சற்று மந்த நிலைகள் இருக்கும், மனச்சஞ்சலங்களுக்கும், உடல் சோர்வு இருக்கும். எனவே நிதானத்தோடு செயல்பட வேண்டும். விருச்சிக ராசி விசாகம் 4, அனுசம், கேட்டை கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் சிறப்பு தரும், மேன்மை தரும், தொழில் சார்ந்த முன்னேற்றம் இருக்கும். நல்ல நாளாக அமைகின்றது. தனுசு ராசி மூலம், பூராடம், உத்திராடம் 1 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே அனுகூலங்கள் உண்டு, நன்மைகள் உண்டு, எதிர்பாராத வெற்றிகள் கிடைக்கும். மகர ராசி உத்திராடம் 2, 3, 4, திருவோணம், அவிட்டம் 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சற்று சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும். எடுக்கின்ற முயற்சிகளிலே பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும். கும்பராசி அவிட்டம் 3, 4, சதயம், பூரட்டாதி 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே மேன்மையும் நன்மையும் உண்டு, தொழில் சார்ந்த முன்னேற்றம் உண்டு. எடுக்கின்ற முயற்சிகளிலே நல்ல வெற்றிகள் அமையும். மீனராசி பூரட்டாதி 4, உத்திரட்டாதி, ரேவதி கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் நல்ல அனுகூலம் உண்டு, தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு திருப்திகரமாக இருக்கும். இன்றைய சிந்தனை. எங்களுடைய வாழ்வியலிலே நாங்கள் ஒவ்வொருவரும் எடுக்கின்ற முயற்சிகள் எங்களுடைய முன்னேற்றத்துக்காகவே இருக்க வேண்டும். அந்த முயற்சிகளின் போது நாங்கள் ஒவ்வொருவரும் நல்ல வழியிலே அதை பின்பற்ற வேண்டும். ஒருவனுடைய வெற்றி என்பது அவனுடைய திறமை. முதலாவதாக தனக்குள்ளே இருக்கின்ற அந்த திறமையை வைத்துக்கொண்டு என்னுடைய திறமை சரியாக பயன்படுத்தினால் இந்த இடத்திலே நான் போய் நிற்க முடியும் என்ற அந்த தன்னம்பிக்கை. ஒருவனுடைய திறமையும் தன்னம்பிக்கையும் சரியாக இருந்தால் அவனுக்கு வேறு குறுக்கு வழிகளை நாட வேண்டிய அவசியம் இருக்காது, இருக்கவும் கூடாது. பொதுவாகவே ஒருவருடைய பதவி, ஒருவருடைய உயர்வு அவருடைய கல்விக்கும் அவருடைய தகுதிக்கும் தகுந்ததாக இருக்க வேண்டும். நாங்கள் எங்களுக்கு தகுதியில்லாத இடத்திலே போய் ஒரு பதவியை எடுப்பது என்பது எங்களை நாங்களே ஏமாற்றுவது. இந்த தகுதியை நாங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். உலகத்திலே இருக்கின்ற அத்தனை மனிதர்களுக்கும் எல்லா விதமான நிலைகளிலுமே ஒரு ஆசை உண்டு, ஒரு பதவி மோகம் இருக்கும், ஒரு உயர்ந்த இடத்துல இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். அதில் எந்த தவறும் இல்லை. தன்னுடைய உயர்வையும் தன்னுடைய தகுதியையும் தன்னுடைய கல்விக்கும் தன்னுடைய ஆளுமைக்கும் தன்னுடைய தன்னம்பிக்கைக்கும் உரியதாக அவர்கள் மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் அது தகுதி அவர்களுடைய தராதரத்துக்குரியதாகவே இருக்க வேண்டும். எனக்கு என்ன வேண்டும், எனக்கு இருக்கிற தராதரம் என்ன என்பதை நான் என்னை பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். எனக்குள்ள தகுதியை நான் தேடிக்கொள்ளும் கொண்டபோது அந்த தகுதி எனக்கானதாக மட்டும் இருக்க வேண்டும். அதை நான் மற்றவர்களுக்கு விட்டு கொடுக்கிற தகுதியாகவும் இருக்கக்கூடாது. அதே நேரம் எனக்கு இருக்கக்கூடிய இடமில்லாத இடத்திலே நான் போயிருந்து அந்த இடத்தை பதவியை எடுத்துக்கொண்டு அந்த தகுதியிலே இருந்து கொண்டு நான் விடயங்களை தெரியாமல் தவறாக மற்றவர்களை வழிநடத்துகின்ற பொழுது அது எல்லோருக்குமே தீங்காக அமைந்துவிடும். எனவே தகுதி, தராதரம், அறிவு, தன்னம்பிக்கை இவற்றை நாங்கள் சரியாக முறையாக பயன்படுத்தினால் உலகத்திலே உள்ள அத்தனை கட்டுப்பாடுகளும் நிறைவாக இருக்கும், அத்தனை நாடுகளும் செழிப்பாக இருக்கும். இதை மனிதர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கலியுகம் என்று சொல்லுகின்றோம். கலியுகம் என்று சொல்லிவிட்டு நாங்கள் தான் மாறிக்கொண்டிருக்கின்றோம். கலியுகத்திலே எங்களுடைய எண்ணங்கள் தான் மாறிக்கொண்டிருக்கின்றதே தவிர வேறு மாற்றங்கள், இயற்கை மாறவில்லை. அதை மட்டும் நாங்கள் மனதிலே கொள்ள வேண்டும். ஒவ்வொரு விடயத்திலும் தவறை எங்கிருந்து செய்கின்றோம் என்பதை நாங்கள் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த தவறு நாங்களே அதற்கு காரணமாக இருந்து கொண்டு மற்றவர்களை கூட சொல்லக்கூடாது. எமக்குரிய விடயங்களை நாங்கள் சரியாக தேர்வு செய்து பாருங்கள். அந்த வாழ்க்கை இன்பமாக, இங்கிதமாக, இனிமையாக அமையும். நன்றி.
இன்றைய நாளிற்குரிய ராசி பலன் பகுதியை சிறப்பான முறையில் வழங்கிய ஸ்ரீ ராமதேவலோகேஸ்வர குருக்கள் ஐயா அவர்களுக்கு மனம் கடிந்த நன்றிகள். தொடர்ந்தும் நிகழ்ச்சியிலே இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் ஓம் டிவியின் இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியுடன். அந்த வகையில் இன்றைய நாளிற்குரிய குறளும் பொருளுமாக மக்கள் மெய் தீண்டல் உடற்கின்பம் மற்ற அவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு. இக்குறளினுடைய பொருளாக மக்களின் உடம்பை தொடுதல் உடம்பிற்கு இன்பம் தருவதாகும். அம்மக்களின் மழலை சொற்களை கேட்டல் செவிக்கு இன்பம் தருவதாகும். இக்குறளையும் பொருளையும் மீண்டும் ஒருமுறை பார்க்கலாம். மக்கள் மெய் தீண்டல் உடற்கின்பம் மற்ற அவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு. இக்குறளினுடைய பொருளாக மக்களின் உடம்பை தொடுதல் உடம்பிற்கு இன்பம் தருவதாகும். அம்மக்களின் மழலை சொற்களை கேட்டல் செவிக்கு இன்பம் தருவதாகும். எனவே நேர்களே, இவைதான் இன்றைய நாளிற்குரிய குறளும் பொருளும் பகுதியாகும். இன்றைய நாளிற்குரிய அனைத்து வணக்கம் ஓம் டிவி பகுதிகளும் நிறைவேறியது. மற்றும் ஒரு வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியோடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்கிறேன். நன்றி, வணக்கம். இலங்கையில் அதிகமாக மின்சாரத்தை சேமிக்கும் LG குளிர்சாதன பெட்டி நாடளாவிய அபார்ஸ் மற்றும் பை அபார்ஸிடமிருந்து